தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஒருபுறம், மறுபுறம் பிரச்சாரம் என திமுக அதிமுக கூட்டணிகள் களம் கண்டு வருகின்றன. நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரமும் தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் திருச்சியில் நாளை திமுக சார்பில் பிரம்மாண்ட மாநில மாநாடு நடைபெற உள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த திருச்சி மாநாட்டில் முக்கிய அறிவிப்புகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் நடைபெறும் மாநாடுகள் திமுகவுக்கு எப்போதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே மாறியுள்ளது. கடந்த 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது இதே இடத்தில் திமுக மாநாடு நடத்தி ஆட்சியை பிடித்தது. அதேபோல 2006ஆம் ஆண்டும் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் திமுக வெற்றி பெற்றது. இதனால் மீண்டும் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைப்பதற்கு சென்டிமெண்டாக இந்த மாநாட்டை அதே இடத்தில் நடத்த உள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பஞ்சப்பூர் அருகே வருகிற 11ஆம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே இதே திருச்சியில் இந்த மாதம் இறுதியில் தாவேகாவும் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள திருச்சியில் மாநாட்டை நடத்துவதன் மூலம் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஏராளமான தொண்டர்களை எளிதில் கூட்டி திமுக அதிமுக கட்சிகளுக்கு போட்டியளிக்கும் வகையில் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்சிகளுக்கும் திருப்பம் தந்த திருச்சி மாநாடு தாவேகாவுக்கும் ஒரு திருப்பத்தை தரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கு மாநாடு நடைபெற திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.